மாவட்டத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியடைந்ததால் வருத்தமடைந்த கட்சியினர் ஒட்டியுள்ள போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியில் சௌமியா அன்புமணி தேர்தலில் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் அவர் தோல்வியை தழுவினார். இது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் பள்ளிப்பாளையம் நகர பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று காலை நகரின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டியுள்ள போஸ்டர் தேர்தல் தோல்விக்கு ஆறுதல் கூறும் வகையில் உள்ளது. இந்த போஸ்டர் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இனப்படுகொலை நடத்தி வரும் இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் சேலத்தில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காசா மீது இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் போர் தொடுத்து வருகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த நடவடிக்கையால் 36,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி எல்லை நகரமான ரஃபாவில் அகதிகள் முகாமின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் பாலஸ்தீன பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும், இஸ்ரேலுடனான தூதரக உறவை இந்திய அரசு உடனடியாக துண்டித்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் என சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஆதரவாக சாலையில் சென்ற பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மழையின் போது வானில் நிகழ்ந்த வர்ணஜாலத்தை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். தமிழகம் முழுவதும் பருவமழை பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் நிலையில் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக மிதமானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. இதேபோல் கடந்த வாரத்திற்கு முன்பும் தொடர் மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தே காணப்பட்டது. இந்நிலையில் காலை முதலே லேசான மேகமூட்டத்துடன் இதமான வெயில் நிலவிய நிலையில் லேசான சாரல் மழையும் பெய்ய ஆரம்பித்தது. அப்போது மேகமூட்டமும் தவழ்ந்து சென்று மழையும் வெயிலும் என கண்ணுக்கு குளிர்ச்சி அளித்ததோடு குளிர்ந்த சூழ்நிலையால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த நிகழ்வு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பஞ்சப்பூரில் பேருந்து நிலையத்துடன் சேர்ந்து பறவைகள் பூங்காவும் திறக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பேட்டியளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் 1.63 ஹெக்டேர் பரப்பளவில் பறவைகள் பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பறவைகள் பூங்கா அமைக்கும் பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாகவும் விரைவில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துடன் சேர்ந்து பறவைகள் பூங்காவும் திறக்கப்படும் என கூறினார். அதேபோல் முக்கொம்பு மற்றும் வண்ணத்து பூச்சி ஆகியவற்றை மேம்படுத்த நிதி கேட்டு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.